இந்த புத்தகத்தை படிக்கும்போது பரவாயில்ல இந்த கவிதையெல்லாம் இந்த புத்தகத்துல உள்ளதா அப்படின்னு நான் ஆச்சரியமா படிச்ச புத்தகம் தாங்க வெண்மதி சாரல்கள் அப்படிங்கிற புத்தகம். சமீபத்துல இரவி பப்ளிகேஷன் சார்பா சில புத்தகங்கள் ரிவ்யூக்காக நமக்கு அனுப்பிவிட்டாங்க. அந்த புத்தகம் தான் வெண்மதி சாரல்கள் அப்படிங்கிற புத்தகம். அந்த புத்தகம் சரண் பாபு அப்படிங்கிற ஒரு ஆசிரியர் எழுதப்பட்ட புத்தகம். இந்த புத்தகம் வேணுங்க இரவி பப்ளிகேஷன் வெப்சைட்ல இருக்குது, கமெண்ட்லயும் லிங்க் கொடுக்குறேன். அதாவது இந்த புத்தகம் என்ன சொல்லுதுன்னா, ஜப்பான்ல ஆரம்பிச்ச ஹைக்கூ கவிதை எப்படி உலகம் முழுக்க பரவிச்சோ அதே மாதிரி என் உடம்புல நிறைய பறவை இருக்கு, அந்த கவிதையை தான் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அப்படின்னு முழுக்க முழுக்க ஹைக்கூ கவிதைகளாவே இருக்கு. வெண்மதி சாரல்கள் அப்படிங்கிற வார்த்தையில இருந்து நிறைய சாரல் துளிகள் மாதிரி இந்த கவிதைகளோட வீசுது அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும், அதே மாதிரிதான் நான் ஃபீல் ஆச்சு. அதாவது இதோட கவிதைகள் எல்லாமே நறுக்குன்னு 4 வரியில சொல்ற மாதிரி நச்சுன்னு 2 வரியில சொன்னா எவ்வளவு அழகா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அதோட கவிதைகள் இருக்கு. இந்த கவிதையை சொல்லும் போது அடடா அந்த கவிதையை தான் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோமே, அது இந்த புத்தகத்துல உள்ளதுதான் அப்படிங்கிறத நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. அதாவது சாவிக்கு என்ன கவலை, தொலைந்து போவதில் உடைந்து போவது பூட்டு தானே. இந்த கவிதையெல்லாம் நீங்க படிச்ச மாதிரி இருக்குல்ல, இதெல்லாம் ரொம்ப ட்ரெண்டிங்கான கவிதை. அது இந்த புத்தகத்துல இருந்தா வருது. காதலியின் தந்தைக்கு தெரியுமோ அவர் கவிதையை வளர்ப்பது அப்படிங்கிற இந்த புத்தகத்துல உள்ள கவிதைகள் எல்லாமே சமூகம், தனி மனிதன், காதல், ஏக்கம் அப்படிங்கிற பல விஷயத்த ஹைக்கூ மாதிரி 2 வரியில அவ்வளவு நச்சுன்னு அழகா சொல்ற மாதிரிதான் இந்த புத்தகம் இருக்குது. இந்த புத்தகம் வேணுங்கிறவங்க மறக்காம ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல லிங்க் இருக்கு, அதை போய் வாங்கிக்கங்க. இந்த புத்தகத்தை எழுதின ஆசிரியருக்கு கமெண்ட்லயே அப்படியே வாழ்த்து சொல்லிட்டு போயிருங்க. இது போல உங்க புத்தகத்தை ரிவ்யூ பண்ணா மறக்காம DM